ஈடில்லா தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல ரிஷபராசி அன்புகள் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். புரட்டாசி மாத கிரகநிலையை பார்க்குறப்ப மாத தொடக்கத்திலேயே உங்க ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறாங்க. இதனால தொடர்ந்து உங்களுக்கு ஒரு யோகா பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். சூரியனோட இணைஞ்சி நீச்ச பங்கம் இப்போ அடைஞ்சிருக்கிறதால நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணும். எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பின்பற்றணும், எந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யணும், இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்புகளுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷப ராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கும். ராசிகளில் ரிஷப ராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் இந்த சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறதால சகல கலைகளுக்கும் அழகுக்கும் நீங்க ஒரு சொந்தக்காரங்களா இருப்பீங்க. இயற்கையாகவே உங்களுக்கு எல்லா கலைகளும் ஒரு ஆர்வங்கிறது அமைஞ்சிருக்கும். அதே மாதிரி முகத்தோற்றத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய முகத்தோற்றம் கொண்டவங்க. பெரும்பாலும் நீர் தத்துவத்தை அடிப்படையை கொண்ட ஒரு சீதள சுபாவம் உடையக்கூடியதான் ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவங்க ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு இருப்பாங்க. பெரும்பாலும் நீங்கள் அகன்ற மார்பு, விரிந்த தோள்கள், அழகான அங்கமைக்கும் சொந்தக்காரங்க. உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 100 பேர் மத்தியில் இருந்தாலுமே உங்களுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கவர்ந்துடும். அதே மாதிரி நீங்கள் ஒரு மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணம். கடின உழைப்பாளிகள்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வராது. மீறியுமே உங்களை யாராவது கோபப்படுத்திட்டா அவங்க கோபங்கிறது மற்றவங்களால தாங்கிக்க முடியாது. ஒரு சாது முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரின்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் ஒரு பொது நலத்தோட செயல்படுங்கிற ஒரு குணம் இருக்கும். பொது காரியங்களும் ரொம்ப ஈடுபாடோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி வந்தோம் போனல இருக்க மாட்டேங்க. எல்லா வேலையும் முன்ன நின்று செய்யக்கூடிய ஆற்றல். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு தனக்குன்னு ஒரு பாணியை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் நீங்களும் நல்லா இருந்து கூட இருக்கக்கூடியவங்களும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். மற்றவங்களை முன்னேற்றத்தில் நீங்கள் ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பீங்க. ஒரு நல்ல விசுவாசின்னு சொல்லலாம். ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம், சாதுரியம் இது எல்லாமே நிறைந்திருக்கும். உங்கள் பேச்சை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள கவர்ந்தெழுத்துடுன்னு சொல்லலாம். முன்பின் அறிமுகம் இல்லாத நபராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா விருந்தாளி மாதிரி நீங்கள் கவனிச்சுக்குவீங்க. உங்கள் பேச்சில் எப்போதுமே உறுதி இருக்குன்னு சொல்லலாம். உங்களுடைய வார்த்தைகளை மற்றவங்கள ஒரு வசிப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கிறதால முயற்சி திருவினையாக்குங்கிறதா உங்களுக்கு மூலம் வந்துடுமே. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விடாமுயற்சியோடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வெற்றி பெறுங்கிறதா உண்மை. பெரும்பாலும் நீங்கள் ஒரு சகோதரர்கள் மேலே, குடும்ப உறுப்பினர்கள் மேலே ஒரு அதிக பாசம் கொண்டிருக்கக்கூடியலாம் இருப்பீங்க. அதுவுமே பெற்ற தாயின்னு சொன்னாவே எல்லாரையும் விட ஒரு பல மடங்கு பாசங்கிறது அமைஞ்சிருக்கும். பெரும்பாலும் அதையும் தாண்டி அவங்க மேலே ஒரு பெரும் பக்தின்னு சொல்லலாம். தாய்க்கு ஏதாவது ஒன்றா மட்டும் உங்களால் தாங்க முடியாது. துடிச்சு போயிடுவீங்க. தாயார் சார்ந்த குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதால உலகத்துக்கே ஒளி தர சூரியன் மாதிரி தான் நீங்கள். உற்றார் உறவினர் எல்லாரையுமே நேசிப்பீங்க. மற்றவங்களுக்காக பாடுபடவும் செய்வீங்க. பெரும்பாலும் நீங்கள் எளிதில் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக அதில் நீங்கள் களம் இறங்க மாட்டீங்க. அப்படியே நீங்கள் களம் இறங்கிட்டீங்கன்னா அதில் என்ன நல்லது கெட்டு இருந்தாலும் சரி அதிலிருந்து பின்வாங்க மாட்டீங்க. அதாவது முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ரிஷபராசி என்பவர்கள் கடின உழைப்பாளிகள். எந்த துறையில் இருந்தாலுமே அதில் உங்களுக்கு ஒரு அதிக நாட்டம் இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு ஒரு சகிப்புத்தன்மையோடு பயணிக்கக்கூடிய குணம். இந்த குணத்தாலே உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க. பெரும்பாலும் உங்களுடைய பேச்சு செயல் மட்டும்தான் உங்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லலாம். பேசுகிறப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கனிவுங்கிறது இருந்துட்டா உங்களுக்கு எதிரிகளே இல்லாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில். ரிஷபராசி என்பதை பொறுத்த வரைக்கும் நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க. பெரும்பாலும் புகழ்ச்சிக்கு ஒரு தற்பெருமைக்கு ஆசைப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை எதுவோ அது கூடவே பயணிக்கக்கூடியவங்க. அதே மாதிரி அதிகமாக உணர்ச்சிவசப்படவும் மாட்டாங்க. மனசை பொறுத்த வரைக்குமே இவங்க மனசு ஒரு ஆழமான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர்க்கமாக யோசிப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய குணம் இருக்கும். தன்னலங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். யார் வம்புக்கும் போகவும் மாட்டாங்க. வர வம்பையும் சும்மா விட மாட்டாங்கன்னு சொல்லலாம். வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை இவங்களோட வேகமானவங்களா ஒரு திறமை மிக்கவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதங்கிறது இவங்க வாழ்க்கையில் இல்லாமல் இருக்காது. சண்டை சச்சரவு இருந்தாலுமே மனமொத்த தம்பதிகளாக வாழ்வாங்க. பெரும்பாலும் உங்களுடைய உறவினர் வகையில் தான் நீங்கள் நிறைய அவமானங்கள், கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இருந்தாலும் அது எல்லாமே கடந்துட்டு ஒரு வாழ்வில் ஒரு நல்ல வெற்றி உங்களால் அடைய முடியும். ஒரு 40 வயசுக்கு மேலே எல்லாமே உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குன்னு சொல்லலாம்.
ரிஷபராசி அன்புகள் எப்போதுமே நீங்கள் நந்தி பகவானை வழிபாடு செய்கிறது சிறப்பு. பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வழிபாடு செய்கிறதும் 2 கொம்பு கடையில் ஈசனை தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்கிறதும் உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும். இதனால் தொழிலில் ஒரு பின்னடைவு, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வேலையில் சச்சரவு இப்படிலாம் சூழ்நிலை இருந்தால் கூட அது எல்லாமே மாறும். தொடர்ந்து நீங்கள் பசுவுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இது எல்லாமே கொடுத்துட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது விலகும். இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, ரிஷபராசி அன்புகளுக்கு நீங்கள் விரும்பின விஷயம் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் 2 வாரமாக அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நேரம் உங்களுக்கு மனக்குழப்பங்கிறது அதிகமாக தான் இருக்கும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட முடியாது. ஒரு இனம் புரியாத கவலையோடு செயல்படுறீங்க. தொடர்ந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு தொல்லைங்கிறது இருக்கும். மறைமுகமாக உங்களுக்கு பின்னாடியே பேசக்கூடியவங்க தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இதனாலேயே மன ரீதியாக பல போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கலாம். இது எல்லாமே இனி மாறப்போகுது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனடியாக நிறைவேறாது. கொஞ்சம் கடைசி நேரத்தில் தான் கைகூடி வர மாதிரி இருக்கும். இந்த காலத்தில் பொறுமைங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கும்பராசியில் சந்திக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்தில் இருக்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 9, 10 இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் அவர் வக்கரம் பெறப்ப இந்த காலத்தில் வீணான பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தேடி வரும். கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உடன் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்கள் குணம் அறிஞ்சு நடந்துக்க மாட்டாங்க. கடன் சுமை குறைகிறது மட்டும் உங்களுக்கு இந்த காலத்தில் மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர, உற்றார் உறவினர் வகையில் நீங்கள் இந்த காலத்தில் எச்சரிக்கையாக தான் செயல்பட்டாகணும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தவிர்க்க பாருங்கள். உங்கள் முன்னேற்றம் இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கணும்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது வேண்டாம். அதே மாதிரி பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். தொடர்ந்து நீங்கள் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலுமே கொஞ்சம் நீங்கள் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. கூட இருக்கக்கூடிய நபராக இருக்கட்டும், ஒரு கூட்டாளியாக இருக்கட்டும், இந்த காலத்தில் எதுலையுமே ஒரு நம்பி செயல்படாதீங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் வழிபாடு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும். புரட்டாசி மாதத்தில் முதல் 2 வாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரம் காலதாமதமாக இருந்தாலும் இனி வரக்கூடிய வாரங்கள்ங்கிறது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும். லாபங்கிறது தேடி வரும். புதுசாக ஒரு தொழில் நடத்தலாம்னு நினைப்பீங்க. அதை நடத்துறதுக்கு முன் வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இப்போது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய வகையில் கிடைக்குன்னு சொல்லலாம். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே பொருளாதார வளர்ச்சிங்கிறது இப்போ சிறப்பாக இருக்குது. வீடு வாங்குறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். புத சுக்கிர யோகத்தை பொறுத்த வரைக்குமே இப்போ சுக்கிரோடு இணைஞ்சிருக்கக்கூடிய புதன் பகவான் தானாதிபதியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு யோகம்தான். பொருளாதார நலங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். வீடு வாங்குறது இது மாதிரியான முயற்சி எல்லாமே கைகூடி வரும்னு சொல்லலாம். வியாபார ரீதியாக ஒரு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கு அடையக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். உறவினர் வகையில் நன்மை கிடைக்கும்னு சொல்லலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு எதுலையுமே நீங்கள் இந்த காலத்தில் திட்டமிட்டு தான் செயல்பட்டாகணும். லாபங்கிறது இதனால் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் 2 வாரங்களை பொறுத்த வரைக்குமே உங்கள் நட்சத்திரநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானோட 5ஆம் இட அதிபதியோடு இணைந்திருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம். பெரும்பாலும் நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கிறதால நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். தொடர்ந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவனமான செயல்பாடு மட்டும்தான் முக்கியம். திருமண யோகத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சிருந்தவங்களுக்கு கூட இந்த காலத்தில் ஏக்கம் தீரும். தெய்வீக தலங்களுக்கு எல்லாமே போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகும். இந்த காலத்தில் நீங்கள் கோமுதியம்மன் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்குமே மன வலிமையோடு செயல்படக்கூடிய நேரம். எதுலையுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு தன்னால் இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வர ராகு பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாமே இப்போ இல்லாமல் செய்வார். வியாபாரம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். சுயத்தில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட உங்கள் நிலைமை உயர்னு சொல்லலாம். தொடர்ந்து குரு பகவான் உங்களுக்கு கொஞ்சம் பல வகையில் ஆதாயத்தை தந்தாலும் பயணங்கள் இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமை ஏற்படலாம். விடாமுயற்சி மட்டும்தான் இந்த காலத்தில் உங்களுக்கு சாத்தின்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த காலத்தில் நட்பு விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது தான் இந்த காலத்தில் நல்லது. சந்திர பகவான் வழிபாடுங்கிறது ரிஷபராசி அன்புகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த காலத்தில் ஏற்படுத்தி தரும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தோடு வாழக்கூடியவங்களா பிறப்படுத்த உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முதல் 2 வாரங்கள் நல்ல முன்னேற்றம். ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செஞ்சுட்டு வர குரு பகவான் 5, 7, 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம்.
திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாங்க. இதனால நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பலன் தான். வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கிறதால குடும்ப ரீதியாக ஒரு நல்ல மாற்றம். நினைச்ச காரியத்தை எல்லாமே நடத்தி கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்க போகுது. குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருக்குது. இதே நேரத்தில் கொஞ்சம் தேவையில்லாத ஆசை இல்லாமல் ஏற்படுத்தாதீங்க. மனசை கொஞ்சம் கட்டுப்பட பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலத்தில் ஒரு சில பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால கவனமாக இருக்க பாருங்க. வரவை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதங்களில் இந்த நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சங்கர நாராயணன் வழிபாடுங்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். நன்மைங்கிறது நாளுமே உங்களுக்கு தொடர்ந்து வரும். நன்றி நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீ இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.